ஆயா என்ன தெரியல? நான் தான் ஆயா, வேலாயுதம். வேலாயுதமா? எங்க எப்படி? இந்த தண்ணி வண்டியில தான் வேலை செய்யறேன். ஏன் பியூன் வேலை என்னாச்சு? அது இருக்கட்டும், இந்த சீதா உன் வீட்லயே இருக்கு. அதை ஏன்பா கேக்குற? ராணி மாதிரி வசதியா இருந்த பொண்ணு இந்த சேரியில வந்து கஷ்டப்படுறேங்கிறா. ஏமான்னு கேட்டா எனக்கு வீட்டுல நிம்மதி இல்ல, அதனால இங்க வந்து கதை எழுதுறேன் அதை எழுதுறேங்கிறா. அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் ஆயா. கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியும். அனாதை இல்ல அன்னபூர்ணா தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான். அப்படி செல்வாக்கோட இருந்த என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஓகோன்னு இருந்த உன்னை இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான். வாழவா போறா? நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுப முகூர்த்தம் இல்ல, சாந்தி முகூர்த்தம். புரியலையே. உனக்கு சொன்னா புரியாது, சொல்றது செய். எந்திரியா நாத்த? அட எந்திரியா நாத்த? உடனே எந்திரிக்கிறதுக்கு நீ என்ன பொட்டச்சியா? விஷயத்த சொல்ற. அண்ணே, நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். டேய், துட்டை கொடுத்துட்டு காரியத்தை சொல்றா மொட்டை. இந்தாண்ணே, ரெண்டையும் ஒன்னாவே கொடுக்கறேன். கொடு. என்னடா நீ ஆரம்பத்துல தரையாவே பேசிட்டு இருக்க? தண்ணி அடிச்சிருக்கியா? வண்டியை தூக்கு. இது ஓகே துட்டு. இது என்ன சிட்டு? விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை கெடுக்கணுமா? இந்த பொண்ணையே கெடுக்கணும். 1.5 லிட்டர் சாராயத்தை ஒண்டியா அடிச்ச மாதிரி குப்புன்னு செமைக்கு கேறிடுச்சா நமக்கு. அவன் கையில துட்டை கொடுத்து கையை விட்டு காலை விட்டுனா சொல்லுவானுங்க. நீதான் எனக்கு உருப்படியான வேலை கொடுத்துருக்க. கரும்பையும் கொடுத்து கடிகை துட்டியும் கொடுத்தா எங்க உன் காலை காட்டு. அதான் இது. ஓ, இங்க வச்சிருக்கியா? இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறம்மா. பின்னாடி என்ன செய்ய போற? உனக்கு கோயிலே காட்டுறாமா? கோயிலா? என்னையே இப்படி பண்ண? கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்ன இப்படி பண்ணிட்டிய? அப்படி நான் அவருக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? நமக்கு இந்த பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. 500 ரூபாய் கொடுத்து உன்னை கெடுக்க சொன்னாங்க, கெடுத்துட்டேன். என்னன்றதுக்கு? பணம் கொடுத்து கெடுக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? யார் சொன்னதா? நல்ல கதையாகுத. வேலை கொடுத்தவனுக்கே வேட்டு வைக்க சொல்றிய. வேட்டு கூட வைப்பேன், ஆனா வெளியில சொல்ல மாட்டேன். துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன். அதான் நம்ம கேரக்டர். புரியுதா? என்ன வேணாலும் செய்வியா? இதே காரியத்தை உன் அக்கா தங்கச்சி இருந்தாலும் செய்வியா? இந்த டயலாக் எல்லாம் நம்மளாண்ட விடாதுமா. என்ன, நம்ம கூட பிறந்த பொம்பளையே கிடையாது, தெரியுமா உனக்கு? உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே. பெத்தவளை பத்தி பேசுன பேஜாராயிடுவ நீ. எவங்கிட்டயோ திருட்டுத்தனமா படுத்து பெத்து என்ன அனாதாக்கிட்டு போனாலே அந்த திருட்டு முண்டை மட்டும் என் கையில கிடைச்சா கைமா ஆக்கிடுவேன். கைமா ஒழுங்கா பிறந்தா நான் எதுக்கு இப்படி துட்டுக்கு மாரடிக்க போறேன்? யாரோ 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னு என்ன இப்படி பண்ணிட்டியே?
நான் 1000 ரூபாய் கொடுத்திருந்தா என்ன விட்டுருப்பியா? மிஸ் பண்ணிட்டிய. முதலே உனக்கு இந்த புத்தி எங்க போச்சு? அதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இதே கண்டி நீ 1000 ரூபாய் கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, அதுல வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி இதை விட மஜாவா இருந்திருப்பேன். நமக்கு என்ன இதுவா முக்கியம்? நமக்கு வேண்டியதெல்லாம் மால், துட்டு, டப்பு, பைசா, மொத்தத்துல பணம். எல்லாரும் ஓடியாந்து வந்து அசிக்கிட்ட பாருங்க. கல்யாண பொண்ணு அலங்கோலமா இருக்கிறா, எவனோ ஒரு பொறுக்கி பைய அவகிட்ட பேசிட்டு இருக்கான். உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஈரமா? இருந்த ஈரம்லாம் அழுது அழுது வத்தி போச்சு. நான் அழுதப்போ யாருக்குமே கவலை இல்ல. இப்ப யார் அழுதாலும் எனக்கும் கவலை இல்ல. மனசு மறத்து போச்சு. இப்ப இருக்கிறது வவுறு ஒண்ணுதான். சம்மதி வீட்டுக்காரன் கதவு தட்டுறான். பத்தா மா வந்து கேட்டாங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் கலைஞ்சிருக்கு, கற்பு அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி கமகமா கல்யாணம் பண்ணிக்கோ. உன்ன மாதிரி பொண்ணுக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சே. வாடா வா, நீயும் உன் பங்குக்கு 2 வார்த்தையை சொல்லி காரி துப்பிட்டு வா. உனக்கும் இப்ப நடந்து போன தவறுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? வந்தவன் யாருன்னாவது உனக்கு தெரியுமா? ஓகே, சீக்கிரமா தலைமொழிகிட்டு வா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். வெரி குட். மாப்பிள்ளன்னா நீதான் மாப்பிள்ள. என்னடா அறிவுகட்டமா பேசுற? புரட்சி செய்றீங்களா? புரட்சி? கெட்டு போன பொண்ணுக்கு தாலி கட்டுறேன்னு. ஏண்டா டேய், இதுக்காகவா நாங்க உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சோம்? அதானே இப்ப மரியாதையா என் கூட வரல, நீ எனக்கு மகனே இல்லைன்னு சொல்லிட்டு போடுவோம். இப்ப நான் உங்களுக்கு மகனா இருக்கிறத விட இங்க ஒரு மனுஷனா இருக்கிறதா முக்கியம்பா. எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த காயத்துக்கு மருந்து போட பார்க்கணும். அதான் ஒரு டாக்டரோட கடமை. நானும் இப்ப அதான் செய்ய போறேன். நீ எழுந்திருமா. உங்களை ஒரு நல்ல மனுஷனா மட்டும் இல்ல, தெய்வமாவே மதிக்கிறேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இழந்துட்டேன். இந்த குற்ற உணர்ச்சியோட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசாட்சியே என்னையும் உங்க சந்தோஷத்தையும் முழுசா சாகடிச்சிடும். அதை விட நான் இப்படியே இருந்துட்டா நடந்து போற தவறுக்கு நான் காரணம் இல்லைங்கிற ஒரு சின்ன மன நிம்மதியாவது எனக்கு மிச்சம். என்ன இப்படியே விட்டுருங்க. இப்போ உனக்கு இருக்கிற மனநிலையில நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கூட எது சரின்னு தெரியல. ஆனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது மட்டும் தப்புன்னு தெரியுது. என்ன மன்னிச்சிருக்க. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பால் அடிச்சிட்டியே. நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு நானே தண்டனை அனுபவிச்சு. பாவம் செய்யறவங்களுக்கு எல்லாம் உடந்தையா இருக்கிறதே பாவங்கிறது எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு சின்ன தகராறுல அந்த அன்னபூரணி என் மூஞ்சில ஆசிட்டு தூக்கி ஊத்திட்டா. இனிமேலாவது மனுஷனா இருப்போம்னு தான் அங்கிருந்து நான் வந்துட்டேன். நீ தெரிஞ்சிட்டா மட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கை திரும்பியா வரப்போகுது. பாவம் செஞ்சவனே பிரார்த்தனை செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நான் சாகுற வரைக்கும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். நீ எழுதுற கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இப்பதாமா தெரிஞ்சது. என்னையா திடீர்னு சம்மந்தம் இல்லாம பேசுற? உனக்கும் அந்த எதிர் வீட்டு ரவுடி பயலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பேசுறேன். யாரையா சொன்னாங்க? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நீ எடுத்த முடிவு தப்புமா. எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத கொடுமை உன் கல்யாணத்துல நடந்திருக்கு. அதையும் மீறி அந்த மாப்பிள்ளை உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நீயே பாழாக்கிட்டியம்மா. இல்ல ஆயா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்டு போனவங்கிற பேரோட பொண்டாட்டியா வாழ்றதை விட ஏன் எனக்கு எடுத்தவனுக்கே ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னு தான் இங்க வந்த. நீ சொல்றத பார்த்தா கெடுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே தன்னை கெடுத்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட வாழணுங்கிறதுதான் சரிங்கிறியா? இதுதான் சரின்னு நான் சொல்லல ஆயா. ஆனா
அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் எந்த ஒரு சராசரி பொண்ணா இருந்தாலும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா. கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பா. நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனாலயோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனாலயோ எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிடுவா போகுது. அதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொறுக்கி கூட வாழ போறேன்னு சொல்றியம்மா. உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? கல்யாண வயசுல மக இருக்கும்போது மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை நானாந்தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. என் கல்யாணம் நின்னு போனதை பத்தி கூட கவலைப்படாம புது பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்காரு. அந்த பொறுப்பில்லாத அப்பாவோட வாழ்றதை விட நீ சொன்ன இந்த பொறுக்கியோட வாழ்றது எவ்வளவோ மேல். எல்லாம் சரிதாம்மா. ஆனா எந்த நம்பிக்கையில அவனை திருத்திட முடியும், மனுஷனை மாத்திட முடியும்னு நினைக்கிற? உன் கழுத்துல வெறும் மஞ்சக்கயிறை மட்டும் கட்டிட்டு மறுநாள் காலையில உன் உடம்புல இருந்த எல்லா நகையும் திருடிட்டு போன புருஷன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இன்னும் அவன் கட்டின தாலிய சுமந்துகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான், திரும்பி வருவான்னு நீ எந்த நம்பிக்கையில காத்துட்டு இருக்கியோ அதே நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆயா, உன் மனச புண்படுறதுக்காக அப்படி சொல்லல ஐயா. ஒரு பொண்ணோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு தான் அப்படி சொன்ன. உலகம் பிறந்ததும் எனக்காக, இங்கே பொங்கல் வைப்பதும் எனக்காக. என்னங்கடி தட்டுல வச்சு மூடி மூடி வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க? நம்ம கிடையாதா? சீப்போவா? பசிக்குதுன்னு கேக்குறேன், சீப்போங்கிற. குதிரவால நீ தனியாவா கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு கடை வேற இல்ல, வயிற்றுக்கு டீயும் பீடி மட்டும் தானா? அன்னதான தாயே. அப்போ பழண்டி பலகாரத்துக்கு வந்தது பழத்தோட வச்சு விடுறி. இன்னாங்கடா அது? நம்ம ஊருதானா? ஆச்சரியமாகுத. நம்மள மதிச்சு யார் நமக்கு விருந்து வைக்கிறா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. என்னத்த எல நிறைய சாப்பாடு இருக்குது, அப்புறம் இதுக்கு தலைமையில கை வச்சுன்னு குஞ்சு நிக்கிற. பின்ன என்னடா அந்த ஏத்த விட்டு கடங்காரோட பெரிய பெஜாராகுது. எல நிறைய சோற போட்டு நடுவுல இதே வச்ச மாதிரி பில்லு ஒண்ணு வச்சிடறா. என்ன நினைச்சுங்க அவன் மனுஷன் தெரியல எனக்கு. அது சரி, இந்த பில் என்ன எழுதிக்குதுன்னு பாத்தியா? வேற என்ன எழுதிருப்பா? அளவு சாப்பாடு 5 ரூபாய், எடுப்பு சாப்பாடு 8 ரூபாய், கடன் அன்பை முறிக்கும், துட்டு கொடுக்காட்டி வவுறு வலிக்கும், அப்படிதான் எழுதிருப்பா. அட நீ வேற என்னத்த, இதுல வேற மாதிரி எழுதிக்குது. பட்சி தொலையண்டா பரதேசி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஓய், இதுல அப்படிதான் எழுதிக்குது. இது என் கையால சமைச்சது, நீ வவுறு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே, இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா? சாப்பாட்டுக்கெல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கறா, அவ்வளவுதானே? சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு, நான் இதை துணுக்குறேன். காக்கா இருக்கே காக்கா. அட கருப்பா இருக்கும் என்ன? அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டின்னு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பா அலிகாது துண்ணுமா. ஐயா நான் உன்ன சொல்லனே, காக்காவை சொன்னேன். இந்த கழுத இருக்குல்ல, கழுத. ஆமா. அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு மேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும்போது யாராவது நோய் 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 டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால இல்ல, அந்த பீச்சங்கால தூக்கி அங்க பாரு ஒரே நிதி. பீச்சங்கால நாய். அண்ணாத்த அண்ணாத்த ஏன்டா கூற? அண்ணாத்த எல்லா வீட்டுக்கு ரேஷன் கார்டு குத்துக்குறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கலாம் வேண்டாம் கூப்பிட்டேன். அதுக்குதான் கிளீர் மாராட்சியா நீ? முதல்ல அதை கழட்டா. ஓட்டு லிஸ்டுக்கு பேர் கொடுத்தாவது ஒரு சின்னத்துக்கு 50 ரூபா வாங்கினோம்னா ஒரு 500-600 ரூபாய் தேரும். ரேஷன் கார்டை வச்சு நான் நாக்கு வழிக்கிறதா? அண்ணாத்தா உனக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கார்டை கூட வாடகை கூட்டினா மாசம் மாசம் 10 ரூபாய் கிடைக்கும். ஓஹோ, அதுல அப்படி உனக்குதா? கூட நான் 2ஆ வாங்கிடுறேன். யோ இங்க வாங்கியா, சீக்கிரமா வாங்கயா. ஏன்பா நம்ம வீட்டுக்குலாம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல, இது என்ன வீடு இல்லையா? பாரு போர்டெல்லாம் இருக்குது பாரு. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யாரா அவ சீதா? எதிர் வீட்டு ஜன்னல்ல.
வாடி. என்னயா? என்ன யாவா? அதானே. இந்த பார், ஸ்டார்டிங் எந்த பாத்துனுக்கிறேன், நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணி நிக்கிற. போற வரட்ல என்ன புருஷன் சொல்றியாமே நீ? ஜான் வயல இருந்துக்கின்னு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? இந்த பார், நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். நானும் சொல்லிக்கிறேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கல வேணாம். என்னடா சொன்னதே திருப்பி சொல்லிங்களாவா? அதானே. ஓய், என்ன பெரிய பத்தினியா நீ? உன்னை ஒரு வாட்டி ரேப் பண்ணா பத்தாதா, இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுங்கிறியா நீ? நீ எனக்கு எடுத்தது வாசம் தரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குறா? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்த. எனக்கு என்னடா பயம்? ஓய், நான் தாண்டி உன்னை கெடுத்தேன், அதுக்கு என்னன்ற இப்போ? அப்போ உன்னை என் புருஷன்னு சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்? ஆடாடாடாடா மெயின் பாயிண்டே புடிச்சிட்டாளப்பா. இப்படி அராஜகம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன். காரணம் கேட்டா என்னை எவ்வளவு ஒருத்தி திருட்டு தரமா பெத்து குப்பை தொட்டில அனாதையா போட்டு போயிட்டா, அதனால இப்படி எல்லாம் பண்றேன்னு நியாயம் சொல்லுவேன். யோ, இப்ப நான் கேக்குறேன், உன்னால ஏன் வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சீதா, சும்மா நீயும் என்ன உன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேன். பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு யாராவது கேட்டா நான் யார காட்டுறது? நானும் உங்க அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதா? அனாதையா? 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 இந்த பாருமா, நான் கூழோ கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து போயிடு. நீயும் என்ன இப்படி விரட்டினா நான் எங்கயா போறது? என்னடி சினுங்குற? எதிர்த்த வீட்டுக்கு போ, எவன் கெடுத்தானா அவங்கிட்ட போ, இல்ல எக்கடா அது கட்டு போ. எனக்கு என்ன, எங்கயா போறதும்? எங்க இத்தனை பேர் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே, யாராவது ஒருத்தர் எனக்கு நியாயம் சொல்லக்கூடாதா? நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, என் மனசுல பட்டதை கேட்டுறேன். அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி கோயில குழந்தைய போட்டு போறப்போ தொண்டகளிய கத்துனியே, இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? தட்டு கேட்க ஆள் இல்லன்னா சண்டை பிரசன்ட் நினைப்பா? நீ ஒரு மனுஷனா? அண்ணாத்த, முந்தியெல்லாம் உன் மூஞ்சிக்கு எதிரா ஒரு பையன் நின்னு பேச மாட்டான். ஆனா இன்னைக்கு பாத்தியா, என்னோட சின்ன சின்ன பசங்க எல்லாம் உனக்கே புத்திமதி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பொண்ணு ரோட்ல நிக்கிறதுதான். இதே கண்டி இந்த வீட்ல நின்னுதுன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த அசிங்கம் வந்திருக்குமா? அவனுக்கு பயந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு என்னடா பண்ண சொல்ற? என்ன அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாண்ணே, முதல்ல உள்ள கூப்பிடுண்ணே. வேற ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டா சோறு பொண்ணுமே. ஊருக்குள்ள பெரிய பஸ்தாதுன்னு பேரு, ஒருவேளை சோறு போட வக்கு இல்ல. அண்ணாத்த, உனக்கு எப்படியோ தெரியல அண்ணாத்த, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அண்ணாத்த. இப்ப என்னன்றாவா? என்னன்றாவா? ஒருவேளை சோறு தானே? ஆமா. ஒருவேளை என்ன, 3 வேளை நான் போற போட்ல துண்டை காண துணியை காண ஓடுறானே இல்லையா பாரு. உன் சார்பா நான் கூப்பிடுவா? கூப்பிடு. ஆல் சைலன்ஸ். அந்த ஆளும் சைலன்ஸ். நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணி, சி இந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வா. பெட்டி பிடிக்கூட வா. போங்கயா போங்கயா, போய் தொலைங்கயா. அடுத்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேடிக்கை? அண்ணாத்த, எங்க போற? என்னையும் மடக்கிறாளாவ? அவளை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லு. நான் சாதாரணமா பேசினா சரியா வராது. சரக்கடிச்சு வரேன், வந்து அப்பாலிகா வச்சுக்கிறேன் கச்சேரிய. தரிகிடும் 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 தரிகிடும்
தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும் தரிகிடும்